வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு வாஸ்துவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பணம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஒருவருடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை வருதா? எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம் அடையுதா? அது சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பண வரவு தடைப்படுது. செய்யக்கூடிய தொழில்கள் லாபம் இல்லை, கடன் பிரச்சனை ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கா? நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது வாஸ்து தான். உங்கள் வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தால்தான் பண வரவு தடைப்படும், ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை கொடுக்கும், மனநல சார்ந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். இப்போ பண வரவுக்கான பகுதின்னு பார்க்கும்போது வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் பார்க்கணும். இந்த இரண்டு பகுதிகளில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் பண வரவு தடைப்படும். வடக்குன்றது குபேரனோட திசை. குபேரன்றவர் தான் நமக்கு பணத்தை கொடுக்கிறவர். அதுபோலவே கிழக்கு திசை இந்திரனோட திசைன்னு எடுப்போம். இந்திரன்றவர் தேவர்களுக்கு பணம் கொடுத்தவர், கடன் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. இது வரவுக்கான பகுதிகள். இது இரண்டையும் சேர்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி. தென்மேற்கில் தான் நம்ம பீரோ வைப்போம், கட்டில்கள் போடுவாங்க, பெட்ரூம் அமைக்கிறது அங்கே. ஏன்னா இந்த இரண்டு பகுதிகளில் வரக்கூடிய நம்ம அந்த பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. தென்மேற்கிலும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த பகுதிகளில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் பண வரவு தடைப்படும், உடல் நலம் சார்ந்த ப்ராப்ளங்கள் இருக்கும், மனம் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும். ஏன்னா இந்த பகுதிகளில் ஒரு குறைபாடு இருக்கும்போது பண வரவு தடைப்படும். வடமேற்கில் ஒரு சிலர் உள்மூளை படிக்கட்டு, போர்வெல், கிணறுகள், இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் பண வரவு தடைப்படும். கிழக்கு பகுதியில் ஜன்னல் இல்லாமல் இருக்கிறது, வடக்கு பகுதியிலும் ஜன்னல் இல்லாமல் அமைப்பு, தென்கிழக்கு பகுதியில் இதே போல் தவறான அமைப்பு, படிக்கட்டு, உள்மூளை படிக்கட்டு போட்டிருப்பாங்க. தென்கிழக்கில் வெளியே படிக்கட்டு இருக்கலாம், உள்மூளை படிக்கட்டு போட்டிருப்பாங்க, அது தவறான ஒரு அமைப்பு. தென்கிழக்கில் அக்னி மூலையில் நீர் தொட்டிகள், சம்பு, கிணறுகள், போர்வெல் போட்டிருக்கிறது, இது போன்ற அமைப்புகள் இருந்தாலும் பண வரவுகள் தடைப்படும். இதை வாஸ்துப்படி சரி செய்யுங்க. உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியம், மன நிம்மதி அனைத்தும் கிடைக்கும். வணக்கம்.